அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததுங்க. செம்மையான விஷயங்கள் நடந்தது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம். நல்ல விஷயங்கள் அப்படின்றத விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் போட்டு மாமாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவர் நான் சொன்னதை எடுத்து புரிஞ்சுக்கிட்டாரு. நான் உடனே வந்து அவரை வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு அவர் வரேனாரு வெண்ணிலாவை பார்க்குறதுக்கு. நானே கூப்பிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ போய் வெண்ணிலாவை கூப்பிட்டு போய் விட்டுட்டு நாளைக்கு நான் உன்னை கூப்பிட வருவேன், நீ வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அது நடக்குமா அப்படின்றது என் கேள்வி. கண்டிப்பாக நடக்காது. அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை விஜய்க்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த பசுபதின்ற கேரக்டர் உள்ளே வந்து வெண்ணிலா கிட்ட ஏதாவது சொல்லி வெண்ணிலா மாமாவை தூக்கி மடக்கி ஏதாவது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் வந்து விஜய் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கார் இல்லையா, வீடியோ கால்லாம் பேசுகிறாரு. உன்னை பார்க்காம இருக்க முடியல, நாளைக்கு நீ வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காரு. அது என்னங்க, உடனே காவேரி வந்துடுவாங்களா? காவேரி வந்தாலும் அங்கே வெண்ணிலா மேட்ரு பெருசாக போகுமே அப்படிங்கிறது தான். ஆனால் விஜய் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குங்க. இந்தாங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா மேட்ரு வந்து அவர் நினைக்கிற மாதிரி போகாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. வீடியோ கால்லாம் பேசுகிறாரு. என்ன காவேரி இப்படி வேர்க்கு வேலை செய்கிற, நீ வேலை செய்கிற கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு வீடியோ காலில் பேசுகிறது. நீ உடனே நான் வர்றேன், நான் வந்து நாளைக்கு வந்து உன்னை கூப்பிட்டு வரேன், உன்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ எதுக்கு வெயிலில் இங்கே வெளியில் போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குது, அதுக்காக கடை போடலான்னு பார்த்தேன், அங்கே கடை இல்லைன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க இல்லையா. கண்டிப்பாக விஜய் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அது யோசிக்கிறார் இல்லையா, விஜய் தான் கடை ரெடி பண்ணி கொடுப்பாரு, காவேரி எக்ஸிபிஷனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. கண்டிப்பாக வந்து எப்படி வாங்கின காவேரி அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ வாங்கினேன் அப்படின்ட்டு போவாங்க, விஜய் தான் ரெடி பண்ணுவார் யோசிக்கிறார் இல்லையா. அதனால் வந்து நிவின் மூலமாக நம்ம ஹெல்ப் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நிவின் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், அவர்கிட்ட ஹெல்ப் வாங்க வேண்டாம் அப்படின்னு காவேரி முடிவு பண்ணதுனால அதை கேட்க மாட்டாங்க. அப்போ விஜய் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. விஜய் வந்து நான் தான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு காவேரிக்கிட்ட வந்து காவேரிக்கு தெரியாமையே அவங்க ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி அந்த ஆஃபீஸில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபோன் போட்டு வாங்க உங்களுக்கு இடம் இருக்குது, நீங்கள் கடை போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துல போய் விஜய் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நிவின் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுவார் அப்படின்னு தோணுது. ஏன்னா நிவின் போய் நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவார் இல்லையா. குமரனால் போக முடியாது, அதனால் வந்து நிவின் போய் அவரும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது விஜய் காவேரியோட கான்வர்சேஷன். தூரத்தில் இருந்தாலுமே வந்து சூப்பராக வந்து அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் என்னங்க இப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வெண்ணிலா கேரக்டர் வந்து விஜயை டேமேஜ் பண்ணத்தான் காத்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படிலாம் கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது நான் எதிர்பார்த்தது தான். எது நிவின் யமுனா எதிர்பார்த்தது தான். பயங்கரமாக சண்டை போடுறாங்க. காவேரியை வந்து ஏதாவது சொன்னேன் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன், நீ இந்த வீட்டிலே தங்க முடியாது, அவன் அக்கா தானே, நீ வந்து பண்ணி வச்ச வேலையால் அவள் ஹஸ்பண்டை வந்து விஜயை பிரிஞ்சிருக்கா, அது இந்த குற்ற உணர்ச்சியை என்னால் தாங்க முடியல, இப்போயும் போய் அவளோட பிரச்சனையை உண்டு பண்ணுவியா, அவளுக்கு போய் ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ வந்து பேசுன உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நிவின் வந்து யமுனா கூட சண்டை போடுறாரு. அது கரெக்டாக இருந்தது. யமுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் இப்போ அவங்க வேலையை காட்டிகிட்டு தான் இருப்பாங்க, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது நிச்சயமாக. ஏன்னா அவங்களோட கேரக்டர் அதான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி வந்து யமுனா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்சு யமுனா மூலியமாக தான் நிவின் மூலமாக தான் தெரிய வரும் காவேரி மாசமாக இருக்கிறது அப்படின்னாலும், நர்மதா பாப்பா வந்து அக்கா அப்பப்போ டல்லாக இருக்கா, அக்கா அப்பப்போ வந்து அமைதியாக உட்காந்துடுறா, தனியாக பேசுகிறா, என்னானே தெரியல அப்படிங்கிறத வந்து நர்மதா வந்து விஜய்கிட்ட சொல்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒரு பதறி அடித்து போய் நீங்கள் இல்லாமல் எங்கள் அக்கா தவிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் இருக்கிற சந்தோஷத்துக்கு எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க.
அது அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்து நல்ல ஹேப்பியான ஒரு இதோட முடிச்சிருக்காங்க. ஆனால் வெண்ணிலா ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோ எந்த மாதிரி வரும்னு தெரியல. நம்ம சேனல் அதாவது டைம் சேஞ்ச் வேறு ஆகிருக்கு. சூப்பராக தான் இருக்கும் டைம் சேஞ்சு. இருந்தாலும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. நம்மளோட மகாநதியில் விஜய் காவேரி பயங்கர ஹாப்பி. ஏன்னா பைக்கில் உட்காந்துருக்கேன். எப்படி வந்தது பைக்கு அப்படின்னு கேட்குறேன். என் ஃப்ரெண்டு மூலமாக வந்து நான் வாங்கினேன். மீனா இருக்கால்ல, அவன் மூலமாக வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்மளே வாங்கி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறேன். கண்டிப்பாக விஜய் வாங்கி கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ரெட் கலர் பைக்கு வந்து விஜய் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ ஒயிட் கலரில் இருக்காங்க இல்லையா மீனா, அவங்க ஃப்ரெண்டோட இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் வந்து ரெட் கலர் பைக்கு நிற்கிறது வந்து விஜய் வாங்கி கொடுத்தது தான். சரியா, விஜய் தான் வாங்கி கொடுக்க போகிறாரு. காவேரி கஷ்டப்படுறா, நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. அப்போ காவேரி மனசில் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, அப்போ நம்ம சொன்னோன்னா தலையெல்லாம் குதித்து நம்மளை தூக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி பயங்கரமாக ஹாப்பியாவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ க்யூட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே சூப்பராக இருந்தது இன்றைக்கி எபிசோடில். இங்கே வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களே, அத்தையோட கேரக்டரை காணும், இந்த சாந்தியை காணும், இல்லாட்டினா அது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சாரதா வந்து பணம் நான் தர்றேன் பைக் வாங்குறதுக்கு அப்படிங்குது. காவேரி வந்து அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துப்பேன், பைக் வாங்குறதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா டீசெண்டாக வந்து நறுக்காக வந்து இன்றைக்கி எபிசோடு இருந்ததுங்க. வளவளன்னு இல்லாமல் விஜயோட மாமா அவர் தான் அப்படிங்கிறது, அவர் வந்து எப்படி பசுபதியோடு அவர் வந்து மிங்கிளானார் அப்படிங்கிறது தான் இனிமேல் வரப்போகிற அப்கமிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அது கடைசியில் எனக்கு தெரிஞ்சு பசுபதியோட சொந்தக்காரவங்களாக இருக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. சொந்தக்காரவங்களாக இருந்தால் விஜய்க்கு ரொம்ப டஃப்பு தான், பயங்கரமாக இருக்கும். அந்த டஃப்பாக தான் இருக்கும். அது எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சொந்தக்காரவங்களாக இருந்தால் அவரை சேர்ந்துக்கிடுவார் இல்லையா. இப்போ இந்த பசுபதி வந்து எடுத்து சொல்லுவார், அவங்க இப்போ சரியில்லை, அவங்க அப்படி இப்படி ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆசை காட்டி விட்டார் அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா. என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல், நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசித்து விஜய்க்கு எதிராக திரும்புறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக விஜய்க்கு எதிராக தான் திரும்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ப்ரெஸ் மீட்டெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான். என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். காவேரிக்கும் விஜய்க்குமான கான்வர்சேஷன் இன்றைக்கி ஓகே அப்படின்னு தான், ஓகே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படிங்கிறதான். ஆனால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பதட்டமாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா விஜய் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் இல்லையா, பயங்கர ஹாப்பியாக இருக்காருங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. காவேரி விஜயோட மாமாவே கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டேன், அவங்க மாமாவே நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாரு, கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே நேராக உன் வீட்டுக்கு தான் வரேன், வந்து சட்டிப்பட்டியை கட்டிக்கிட்டு நான் உன்னை கூப்பிட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ ரெடியாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்ன மக்களே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படி சொல்கிறாரு. காவேரி வந்து சரிங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. வந்ததுக்கப்புறமா விஜய் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்களா என்ன இது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்ப்போம். பாட்டி தாத்தா என்ன பிரச்சனையாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யோசிக்கணும் இல்லையா. வெண்ணிலா அன்னைக்கு இருந்து காட்டில் வர அது ராகினி கூட சேர்ந்துட்டு அது என்ன பண்ணியிருக்கு எது பண்ணியிருக்கு அப்படின்றது ஒன்று தெரியல. நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி புது ப்ரோமோ வருதா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி புது ப்ரோமோ, ஃப்ரெஷ் ப்ரோமோ, இன்றைக்கி இல்லாத எபிசோடு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி விஜய் காவேரியோட கான்வர்சேஷன் இருந்தது இல்லையா, அதை தான் அவங்க ப்ரோமோவாக விடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. புது ப்ரோமோ வராது, சண்டே தான் வரும். வந்தால் என்ன, அப்போ தான் நமக்கு வந்து தெரிய வரும். பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மகாநதி 7:30 மணிக்கு மாற்றிருக்காங்க, அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வர திங்கக்கிழமைருந்து வருமோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும். இப்போ 7:30 மணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். டிஆர்பியில் செம்மையாக எகிரிடும் அப்படிங்கிறதான். ஏன்னா ட்ராக் இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா. அந்த காவேரி மாதமாக இருக்கிறத வச்சு வந்து கொண்டு போகிறதுனால நல்லா போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மகாநதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன மக்களே சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா? செம்ம வீடியோ, அடுத்த வீடியோ.